فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெயரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅ தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹுமார்கள், சாலிஹான முஃமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. இந்த புனிதமான நல்ல நேரத்தில், நல்ல இடத்தில் இந்த விழாவை தலைமை தாங்கி, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இந்த இடத்தின் ஒரு நறுமணமாக திகழக்கூடிய உஸ்தாது பெருந்தகை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களே, விசேஷமாக வாலிபர்களே, இந்த நிகழ்வுக்கு காரணமான வாலிப அமைப்பை சேர்ந்தவர்களே, மற்றும் இங்கே இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த இடத்திலே அமர்ந்து நாம் ஏதாவது மார்க்கத்துடைய ஒரு தகவலை படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன், ஆவலுடன் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவர்களுக்கும் தீனுல் இஸ்லாத்துடைய காணிக்கை சலாத்தை ஏற்றி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நமக்கெல்லாம் தீனுல் இஸ்லாமாக, உம்மத்தே முஹம்மதியாவாக நமக்கெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மார்க்கத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை தந்த நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதுபோல அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒருவன் சபதமிட்டு, நான் அல்லாஹுவிடத்திலே ஒரு விடயத்தை யாரும் பேசாத ஒரு விடயத்தை ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே இப்லீஸ் என்ற ஒருவன் பேசி, நான் இந்த மனிதர்களை எல்லாம் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹுவிடத்தில் சொன்ன நேரத்தில், அல்லாஹுவிடத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையிலே உள்ளதுதான், நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த இப்லீஸே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், முஹ்லிஸான நல்லவர்களான உன்னுடைய நல்லடியார்களை தவிர நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்ற ஒரு சவாலை விடுத்து, அந்த சவாலிலே அவன் ஒரு பக்கமாக வெற்றி கண்டு கொண்டு செல்லும் போதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே இந்த ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பி இந்த இப்லீஸை விட்டும் மக்களை பாதுகாத்து நேரான பாதையிலே, நல்ல வழிகளிலே அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள். உலகத்திலே வாழ்ந்த நபிமார்கள் எல்லோரும் பட்ட பிரச்சனைகளும் அவர்கள் கொண்ட சவால்களையும் எடுத்து பார்த்தால், எல்லா சவால்களையும், எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு உச்சகட்ட சவாலையும் ஒரு உச்சகட்ட பிரச்சனையையும் எதிர்கொண்டவர்கள் தான் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் தான் உலகத்திலே 1,24,000 நபிமார்கள், கிட்டத்தட்ட ரசூல்மார்கள் 313 பேர்கள். அந்த 313 பேர்களிலே மிகச்சிறந்தவர்கள் உலுல் அஸ்மு என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த உலுல் அஸ்மு என்றாலே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கள் பொறுமைகளை பொறுத்து கொண்டவர்கள், கஷ்டங்களை தாங்கிக் கொண்டவர்கள். அந்த உலுல் அஸ்மிகளின் தலைவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த உலுல் அஸ்ம் என்ற பட்டம் இருக்கிறதே, அந்த அந்தஸ்து இருக்கிறதே, அது ஒரு மனிதனுக்கு சாதாரண நிலையில் கிடைத்து விடாது. உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் போல உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் உலகத்தில் பட்ட கஷ்டம் என்று வரும்போது அது தூசியாகவே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம்தான் ரொம்பவுமே பெரிதாக உலகத்தில் காணப்படுகிறது. அதனால் மிக கஷ்டப்பட்டு பொறுமை செய்தவர்கள் உலுல் அஸ்மிகள். அதன் தலைவர் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நபிமார்களும் கொண்ட பிரச்சனைகளை பார்க்கும்போது, நான் இதை சொல்லிக்கொண்டு தகவலுக்குள்ளே வருகிறேன்.
தலைப்பு ஏதோ இவர் எங்கோ சுத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். நான் தகவலுக்கு வர முன்னால் இந்த செய்தியை சொல்லுகிறேன். எல்லா நபிமார்களும் உலகத்தில் அவர்களுக்கு சவால் 1, 2 என்று காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சவால் 1, 2 அல்ல. மக்காவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்க முன்னால் யூதர்கள் நசாராக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், எங்கள் வம்சாவளியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் வந்தது. தன்னுடைய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் எந்த ஒரு ரசூலும் தோன்றவில்லை. இப்பொழுது யூதர்கள் எல்லோரும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வம்சாவளியில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது நடக்கவில்லை. அதனால் யூதர்கள் நசாராக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப கோபமாக இருந்தார்கள். அதே போல மக்காவிலே இருந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு எதிரிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் போது மாறினார்கள். மதீனாவுக்கு சென்று பார்த்தால் அங்கே பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகா என்ற 3 சமுதாயம் நாயகத்துக்கு எதிராக இருந்தார்கள். சரி, இஸ்லாத்தை சொல்லி மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் அங்கே மதீனாவிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரியாக இருந்தார்கள் என்று சுத்து வட்டாரத்தில் தேடி பார்க்கும் போது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒத்தையாக நிற்கிறார்கள். அவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டித்தான் உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை தந்தார்கள். அதனால் தான் அந்த நேரத்தில் நாயகத்துக்கு உதவியாக இருந்த சையதுனா சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் மிகச்சிறந்த மனிதர் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள். ஏன் அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு துணையாக இருக்கிறார்கள். ஆக அப்படி ஒரு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பிரச்சனைகள் பட்டு சவால்களை முன்னோக்கி ஒரு அழகிய மார்க்கத்தை நம் கைகளிலே தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு ஒரு பொறுமை, அதாவது நாம் உலகத்திலே எவ்வளவு ஒரு பொறுப்பை கையிலே தாங்கி இருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மார்க்கத்தை லேசாக விட்டு முடியுமா? நாசமாக்கி விட முடியுமா? அநியாயமாக்கி விட முடியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்த காலத்தில் நாம் இல்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை, தாபீன்களுடைய காலத்தில் இல்லை, தபஅத் தாபீன்களுடைய காலத்தில் இல்லை. சொல்ல போனால் இன்று 1400 ஆண்டுகளை தாண்டி இந்த தீனுல் இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு வந்திருக்கிறது. இதில் எந்த குழப்பங்களும் இல்லை, எந்த ஃபித்னாக்களும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இந்த மார்க்கத்தில் இல்லை. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் எந்த வழிகளில் எந்த முறைகளில் நாம் கைதாங்கி எடுத்து செல்கிறோமோ அந்த வழிகளிலே நாம் எடுத்து இதை நான் இன்று பெற்றிருக்கிறேன், எனது மகனுடைய கையில் ஒப்படைப்பது என் பொறுப்பு. நீங்கள் எல்லோரும் குழந்தைகளை பெற்றவர்கள், பெற்று வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எந்த வழியில் எந்த முறையில் மார்க்கம் உங்கள் கைகளில் வந்ததோ அந்த வழிகளில் உங்கள் மகன்மாரிடத்தில் உங்கள் வம்சாவளியிடத்தில் இந்த மார்க்கத்தை ஒப்படைப்பது உங்கள் கடமை. இதில் நாம் தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு குழந்தை பிறக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவன் பிறப்பான், ஆனால் பெற்றோர்கள் தான் அவனை யூதனாக நசராணியாக மாற்றி விடுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆக யாருடைய கையில் பொறுப்பு இருக்கிறது? நம் கைகளிலே பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். நாம் இவ்வளவு காலம் வாழக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் எவ்வாறு எடுத்திருக்கிறோம்? நாம் எந்த வழியில் எடுத்திருக்கிறோம்? சத்தியமாக ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்தெந்த வழிகளில் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக, உஸ்தாதுமார்கள் மூலமாக, ஆலிம்கள் மூலமாக, உலமாக்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை பெற்றீர்களோ இதில் ஒரு காலம் சந்தேகப்பட்டு விடாதீர்கள். இதில் நமக்கு சந்தேகங்கள் வந்து விடக்கூடாது. அதனால் தான் உலகத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடியவன் வெற்றி பெற மாட்டான் என்று சொல்வார்கள். சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடியவனே வெற்றி பெற மாட்டான் என்றால் நிச்சயமாக அந்த வலையில் சிக்குபவனும் வெற்றி பெற மாட்டான். அதனால் நம் கைகளிலே கிடைத்த இந்த மார்க்கம் ஒரு தூய மார்க்கம், அழகிய மார்க்கம். உஸ்தாத் அவர்கள் ஆரம்பத்தில் தொட்டு சென்றவைகளை நான் அந்த தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அழகிய இந்த மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம்,
அழகிய வழிகளில் நமக்கு நடந்து நாம் இந்த மார்க்கத்தை கொண்டு சென்று அடுத்த நூற்றாண்டிடத்திலே, அடுத்த சமுதாயத்திடத்திலே இந்த மார்க்கத்தை ஒப்படைப்பது நம் கடமை. ஆனால் இன்று அதை நம்மால் லேசாக கொண்டு செல்ல முடியாது. சவால்களோ உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது. நான் 1 மணி நேரம் பயான் பண்ணுவேன். பயான் பண்ணி முடித்ததன் பின்னால் இன்று மனிதனை வழிகெடுக்க அல்லது அவனை இந்த வழிகளை விட்டும் தூரமாக்க ரொம்பவெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு சின்ன 2 MB 3 MBக்குள்ள மாத்திரலாம். என்ன காரணம்? 1 மணி நேரம் பயானை கேட்டதன் பின்னால் கூட மொபைலிலே ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது, பேஸ்புக்கிலே ஒரு வீடியோவை பார்த்தேன், அது மாத்தமாக இருக்கிறது அல்லவா? ஒரு காலம் இருந்தது, ஒரு மனிதனை திட்டமிட்டு யோசித்து இவனை இப்படி மாற்றி விடலாம் என்று ரொம்ப பிளான் பண்ணணும். இப்ப ரொம்ப பிளான் எல்லாம் தேவையில்லை. ஒரு வீடியோவை எடுத்து அதை குரூப்புகள் எடுத்து ஷேர் பண்ணி விட்டாலே போதும், மனிதன் எங்கெங்கோ சென்று விடுகிறான். இவ்வளவு காலமும் படித்தது, உஸ்தாது சொல்லி தந்தது, ஆசிரியர் கற்றுத் தந்தது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். இவர் சொல்வது சரிபோலதான் இருக்கிறது என்று நம்மை யோசிக்க தோன்றுகிறது. இதற்கு நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். அல்லாஹ்விடத்தில் ஒருவன் சவால் விட்டான். என்ன சவால் விட்டான்? லஊயன்னஹும் அஜ்மஈன், நான் எல்லாத்தையும் நாசமாக்கி போடுவேன். அதனால நல்ல வழிகளை உஸ்தாதுமார் சொல்லித் தரக்கூடிய இந்த பயான்கள், இந்த நிகழ்வுகள் முன்னால் எங்கள் உஸ்தாதுமார்கள் காட்டி தந்ததை தூண்டக்கூடியதாக இது இருக்கும். ஆனால் இதற்கு மாற்றமானவைகளை எல்லாம் ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான், அழகுபடுத்தி காட்டுவான். இந்த பயானம் பாத்தியா, இது ரொம்ப தெளிவா இருக்குது பாத்தியா, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் அது அதிகமாக காணப்படும். ஏனென்றால் ஷைத்தான் அன்று கொண்ட சவால்களில் ஒன்றுதான் இது. நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இருந்தாலும் ஹக்கான வழிகளை விட்டும் தூரமாக்குவேன். இஸ்லாத்தில் இருந்தாலும் ஹக்கான வழிகளை விட்டும் அவனை தூரமாக்குவேன். அதனால் அந்த சவாலை நாம் எதிர்கொண்டு அழகிய மார்க்கத்தை உஸ்தாதுமார்களும் பெற்றோர்களும் தந்தார்கள். அந்த மார்க்கத்தை நாம் கையிலே வாங்கி அழகு முறையில் இஸ்திகாமத்தாக நின்று, உறுதியாக நின்று, சந்தேகப்படாமல் நல்ல முறையில் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து நல்ல ஈமானுடன் வாழ்ந்து நம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நாம் மாற்றி அவர்களையும் எங்கள் நல்ல வழிகளிலே நாம் அழைத்து செல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எனக்கும் அந்த பாக்கியத்தை, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரட்டுமா. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் உலகத்திலே இன்று யாரை பின்பற்ற வேண்டும்? யாருக்காவது இதிலே சந்தேகம் இருக்கிறதா? அல்லாஹ் சொன்னவைகளை எடுத்து நடக்க வேண்டும், சந்தேகம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் சொன்னவைகளை, செய்தவைகளை, ஏவியவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்னவைகளை எல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எல்லாம் ஏவினார்களோ அவைகளை எல்லாம் எடுத்து நடவுங்கள், எவைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் சொன்னவைகளை எடுத்து நடப்பதிலும், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னவைகளை தவிர்த்து நடப்பதிலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிகளை எடுத்து நடப்பவைகளிலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னவைகளை தவிர்த்து நடப்பதிலும் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் உலகத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ் சொன்னவைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளையும் எவ்வாறு எடுப்பது என்பதில் தான் பிரச்சனை. இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு என்ன? இமாம்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே, இந்த இமாம்களை பின்பற்றுவதுடைய அவசியம் என்ன, முக்கியம் என்ன? நாம் படிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு கிணத்திலே தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை நாம் இப்பொழுது எடுக்க வேண்டும். எப்படி எடுப்பது? நம்ம மோட்டர் எல்லாம் போட்டு பட்டையை போட்டு உள்ள இருந்து அப்படியே தண்ணி எடுப்போம், அல்லது வாளியின் மூலமாக பழைய காலத்தில் கைத்த கட்டி இறக்கி தண்ணியை கையில கொண்டு வருவாங்க. இப்பொழுது எல்லோருமே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே அந்த கிணத்தில் இறங்க முடியாது என்றால், ஒன்று ஏதோ ஒரு குழாய் மூலமாக அல்லது ஒரு வாளியின் மூலமாக அந்த தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து தந்தது யார்? நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாராவது நேர பார்த்திருக்கிறீங்களா? யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உங்கள்ட்ட கொண்டு வந்து வஹி இறக்கினானா? கிடையாது. நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. அப்படி ஒரு வேளை சொல்லிட்டேன்னா நம்ம வேற மாதிரி போயிடுவோம்.
சொல்ல முடியுமா? என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்கன்னு சொன்னா கட்டிடுவாங்க, கொண்டைத்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாடா, ரொம்ப குழப்பமா பேசுறான் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க கொண்டு போய், இல்லையா? அப்ப நம்ம கிட்ட யாருமே பேச இல்ல. 1400 ஆண்டுகள் கடந்தது என்றால் அந்த தண்ணீரை உங்களிடத்தில் கொண்டு வந்தது யார்? எவ்வாறு தந்தார்கள்? நல்லவர்களா, சாலிஹீன்களா? சும்மா தண்ணி கிடையாது இது. மார்க்கம் என்ற இந்த முத்துதான தண்ணீரை, நல்ல தண்ணீரை உங்களிடத்தில் கொண்டு வந்தவர் யாரு? இடையில ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டாரா, கலந்துட்டாரா? எங்க நல்ல தண்ணி இங்க குடிங்கண்டா, அதுல பாயசம் கலந்துருந்தா அங்கே படுத்துற வேண்டியதான், இல்லையா? கொண்டு வந்தவர் நல்லவரா என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் விஷயம். இன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் குர்ஆனை, ஹதீஸை நாம் இன்று நமக்கு வழிகாட்டியாக, நேர்வழியாக நாம் எடுக்கிறோம். ஆனால் எடுக்கக்கூடிய நமக்கு தெளிவுகள், விளக்கங்கள் தேவைப்படுகிறது. தெளிவு இல்லாமல், விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் இல்லாமல் இந்த மார்க்கத்தை தொடவே முடியாது. அரபு படித்தவராக இருந்தால் கூட, அரபில் பாண்டித்துவம் பெற்றவராக இருந்தால் கூட, நாங்கெல்லாம் அஜமிகள், நீங்க எல்லாம் அஜமி என்றா யாரு தெரியுமா? அரபி அல்லாதவர்கள். அரபி அல்லாதவர்களுக்கு அரபியில சொல்லுவாங்க அஜமி என்று. நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் அஜமிகள். நாம அஜமிகளாக இருந்தாலும் அரபிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்த ஒரு ஆசிரியர் தேவை. ஆசிரியர் இல்லாமல் இந்த மார்க்கத்தை வழங்க முடியாது. அப்படி விளங்கப்படுத்தப்பட்டால் தான் சரியான முறையில் இதை எடுத்திருக்கிறான்னு அர்த்தம். புஸ்தகத்தை படிச்சு மார்க்கத்தை விளங்க ஆரம்பிச்சோம், மண்ணா போச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எவ்வாறு வைத்திருக்கிறான் என்றால், ஒரு ஆசிரியரின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சிருப்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மக்களே, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அமரர் பேசுகிறேன், அல்லாஹ் இவைகள் எல்லாம் ஏவல் என்று சொன்னான், இவைகளை எல்லாம் விளக்கல் என்று சொன்னான், இவைகளை எடுத்து நடந்து கொள்ளுங்கள், இவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓபனாவே பேச விட்டுருக்கலாம். எதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்து பேச வைக்கிறான் என்றால், இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்த ஒரு ஆசிரியர் தேவை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஹதீஸ் புகாரியில பதியப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சில சஹாபிகள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபிகளும் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். இன்னைக்கு பயான் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஒருத்தர் உள்ள வார மாதிரி ஒருத்தர் வராங்க. இப்ப நான் பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்து கேட்டு நிக்கிறீங்க. ஆனால் அதே போல சஹாபிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருக்கிறாங்க. சஹாபிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இருக்கும் விதத்துக்கு மாற்றமாக வெள்ளை ஆடை அணிந்த ஒரு அழகிய மனிதர் வந்து உட்காருகிறார். ஆனால் அவர் உட்கார்ந்த விதம் வித்தியாசமாக இருக்கிறது. தன்னுடைய காலை பெருமானாருடைய காலுடன் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல 2-3 கேள்விகளை கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பதிலை சொல்ல அந்த வந்த மனிதர், நீங்க சரியா சொல்றீங்க என்று பதிலை சொல்லிவிட்டு அவர் எழுந்து செல்லுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த வந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கதான் உங்களுக்கு தேவையான பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எதற்கு வந்தார்கள்? உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிக்க வந்தார். அங்கே படித்துக் கொடுக்கப்பட்ட விடயம் என்ன? ஈமான், இஸ்லாம், இஹ்சான். அது மட்டுமல்ல, ஒரு ஆசிரியரிடத்தில் தான் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற பாடத்தையும் படித்துக் கொடுக்க வந்தார். ஏன் காரணம் என்றால் இந்த மார்க்கம் அவ்வாறுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதா தீன இல்ம், இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு அறிவு சார்ந்தது என்றார்கள். அறிவு சார்ந்தது. அறிவு வேணும் இந்த மார்க்கத்தை விளங்குறதுக்கு. சும்மா எல்லாம் இல்ல. மார்க்கத்தை என்னங்க விளங்குறது? தொழுகிறது, அல்லாஹ் அக்பர் என்றது, ருக்கு போறது, அதில் ஓதுறது, இதில் ஓதுறது, அது மட்டும்தான் மார்க்கமா? அது மட்டும்தான் மார்க்கமா? ஒருவன் இரவு தூங்கினான், அவனுக்கு அவனுடைய இந்திரியம் வெளியானது, என்ன சட்டம்? ஒருவன் பாதையிலே சென்றான், ஒரு பெண்ணை தொட்டான், என்ன சட்டம்? வியாபாரம் செய்கிறோம், ஹராமா ஹலாலா, என்ன சட்டம்? வெறுமனே தக்பீரை கட்டி தொழுதுட்டு ருக்கு பெற்றா முடிஞ்சிருச்சா? அதோட மார்க்கம் முடிஞ்சிருச்சா? மார்க்கத்துடைய சட்டங்கள் இங்க